தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கின்றார். ஆம், அதிமுக இரண்டாக உடைந்துள்ளது. அதிமுக கூட்டணி திருச்சி கிழக்கு தொகுதியில் 3வது இடத்தை பிடித்தது. தற்பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி என 2 அணிகளாக உடைந்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சி இந்த 2 அணிகளையும் புறக்கணித்துள்ளது. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி மீண்டும் போட்டியிடுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்று சொன்னால், திருச்சி வேலுமணி தலைமையிலான அணி, எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணியானது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி போட்டியிடலாமா என யோசித்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து ஏறத்தாழ விலகிவிட்டதாகவே சொல்லலாம். அதிமுக தற்பொழுது 2ஆக உடைந்து விட்டது. கூட்டணி கட்சிகளும் கிடையாது. ஆக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி அங்கு போட்டியிட்டாலும் படுதோல்வி அடையும். அதிமுக வேட்பாளராக போட்டியிட யாரும் முன் வருவார்களா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. அப்படியே போட்டியிட்டாலும் கடந்த முறை 3வது இடத்தை தான் அதிமுக பிடித்தது. வருகிற சட்டசபை தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் 4வது இடத்தை தான் பிடிக்கும் என கருதப்படுகிறது. அதாவது நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகளை விட குறைவாக அதிமுக வாங்கும் என கருதப்படுகிறது. ஆக எடப்பாடி பழனிசாமி திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொடர்ந்து 12வது தோல்வியை பதிவு செய்தது. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டால் 13வது தோல்வியை பதிவு செய்யும். ஆக திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிக்க அதிமுக முடிவு செய்துள்ளது.